நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள FCRA பில் எனப்படும் வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா பெரும் விவாதமாக மாறியுள்ள நிலையில் இது ஒரு கொடூரமான சட்டம் என திமுக விமர்சனம் செய்துள்ளது. FCRA சட்டம் முதலில் 1976ஆம் ஆண்டு எமர்ஜென்சி காலத்தில் இயற்றப்பட்டது. வெளிநாட்டு சக்திகள் இந்திய தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை என்ற பெயரில் நிதியை அனுப்பி உள்நாட்டின் விவகாரங்களில் தலையிடுகின்றன என்று சொல்லி இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்தியாவில் உள்ள தனிநபர்களும் சங்கங்களும் பெறும் வெளிநாட்டு நன்கொடைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் அவை இந்திய இறையாண்மைக்கு இணங்க செயல்படுவதை உறுதி செய்வதே இந்த சட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. தற்போது இந்த சட்டத்தில் திருத்தம் செய்து கடந்த மாதம் 25ஆம் தேதி மக்களவையில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து வரும் நிதி அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த பயன்படுத்தப்பட்டாலோ அல்லது நக்சல் தீவிரவாதத்துக்கு உதவும் விதமாக பயன்படுத்தப்பட்டாலோ அதை தடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கிறது. ஆதலால் தேச பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு அதற்கு கட்டுப்பாடு கொண்டுவர வேண்டியதிருப்பதாலேயே இந்த சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த மசோதா சிறுபான்மையினருக்கு எதிராக இருப்பதாக காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு வக்ஃபு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து அவர்களின் சொத்துக்களை பிடுங்கிய பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களின் சொத்துக்களை அடித்து பிடுங்குவதற்கு இந்த சட்டம் கொண்டு வந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இப்பொழுது இந்த சட்டத்தின் மூலம் கிறிஸ்துவர்களின் தனிப்பட்ட சொத்துக்களை எடுக்கும் அளவிற்கு செல்லும் என்ற குற்றச்சாட்டை திமுக முன்வைத்துள்ளது. 2014ஆம் ஆண்டில் பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே இதை ஒரு திட்டமிட்ட செயலாக செய்து வருவதாக திமுக விமர்சிக்கிறது. 2020இல் கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள் மூலம் 20,000க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஒரே நேரத்தில் 2,500 கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களின் உரிமங்கள் பாதுகாக்கப்படாமல் முடக்கப்பட்டன. இதை எதிர்த்து வழக்கு போட்டாலும் அவர்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்காமல் தடுப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த மசோதாவின்படி பறிக்கப்படும் சொத்துக்களை ஏலம் விடலாம் என்றும் அப்படி ஏலம் விடப்பட்டால் அந்த சொத்தை பற்றி எதுவும் கேட்க முடியாது என்ற அச்சத்தையும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கின்றன. 2014 திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல்ல சட்ட திருத்தம் என்று சொல்லி 2020 ஒரு திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. கிராஜுவலாக என்ன பண்ணாங்க, 20,000க்கு மேற்பட்ட இந்த தொண்டு நிறுவனங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க. ஒரே ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,500 கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களுடைய லைசன்ஸை ரினியூ பண்ணல, கேன்சலும் பண்ணாங்க. அதை எதிர்த்து வழக்குகள் போட்டால் வழக்கை இழுத்தடிச்சார்கள். எந்த வித அவர்களுக்கு ரிலீஃபும் கொடுக்க விடாம எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அப்படி தடுத்தார்கள். இந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர்கள் இதை பிளான் பண்ணி இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டத்தின் மூலமாக யார் யாருக்கு லைசன்ஸ் இல்லையோ அவங்க சொத்துக்கள் இந்த சட்டம் நிறைவேறின அடுத்த நிமிஷமே அடுத்த நொடியே ஒன்றிய அரசுக்கு இந்த சொத்துக்கள் போய் சேர்ந்து விடும். இது எதை காட்டுதுன்னா, இன்னைக்கு கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் நாளைக்கு கிறிஸ்துவர்களுடைய சொத்துக்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் செல்வார்கள் என்பது போல்தான். அதே போல இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எடுக்க எங்களால் முடியும் என்ற அளவிற்கு இவர்கள் இந்த நாட்டில் எப்படியெல்லாம் ஒரு பிரிவினைவாதம் உண்டாக்க முடியும், எப்படியெல்லாம் சொத்துக்களை கொள்ளையடிக்க முடியும், மற்றவர்களிடமிருந்து சொத்துக்களை கொள்ளடிக்க முடியும். அவர்களால் செய்ய முடியாத விஷயங்களை தொண்டு நிறுவனங்கள் செய்து கொண்டிருப்பதை 50 ஆண்டு காலத்துக்கு மேல இந்தியா விடுதலை அடைந்த பின்பு அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு இந்த தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் இவ்வளவு வருடமாக பாதுகாத்து, அதாவது ஒரு அரசுக்கு உறுதுணையாக இருந்து அரசால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது, அரசுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது என்ன தவறு நீங்கள் பார்த்தீர்கள், என்ன நேஷனல் செக்யூரிட்டி அளவிற்கு என்ன தீவிரவாதத்தை நீங்கள் இந்த தொண்டு நிறுவனத்தில் பார்த்திருக்க முடியும்?